வணக்க நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். தங்களுடைய ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலே மிகவும் எல்லோருமே பரபரப்பாக எங்களுடைய ஈழத்தமிழினத்தினுடைய அடையாளம் தொடர்பான ஒரு பெருமிதத்தோடு எல்லோருமே செய்திகளையும் தகவல்களையும் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் கொனிஃபா அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான மாபெரும் சர்வதேச உதைப்பந்தாட்ட போட்டி, பெண்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றிருந்தது. அதில் தமிழீழ அணி என்ற பெயரோடு தமிழீழத்தினுடைய மகளிர் அணி களம் இறங்கி இருந்தது எல்லோருமே தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த கணியில் வெற்றி வீராங்கனைகளாக தங்களை களம் இறக்கி களமாடியவர்களை நாங்கள் மீண்டும் இன்று சந்திப்பதில் மெய்வழிக்கூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். 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 சந்தோஷம். தீபன் எங்களுடைய விளையாட்டு அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். சங்கரி அணியினுடைய முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மாதினி இந்த அணியினுடைய தலைமையேற்று அந்த அணியை கொண்டு நடத்தி இருக்கின்றார். டிலக்ஷிகா மிகவும் அந்த விளையாட்டில் மிக முக்கியமான இடத்தை வகுத்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசும் பொழுது அதை இன்னும் விரிவாக நாங்கள் பேசலாம். முக்கியமான கள வீராங்கனையாக தன்னை தடம் பதித்துக் கொண்டவராக இருக்கிறார். அதனை விட குட்டியாக எங்களுடைய பிரீத்தி இந்த விளையாட்டு அணியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவராக பிரீத்தி தன்னையும் அங்கு அடையாளப்படுத்தியிருக்கின்ற பெருமிதத்தோடு இன்று இந்த இவர்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். தீபன், உங்களோடு ஆரம்பிக்கலாம். இறுதி ஆட்டத்திற்கு எங்களுடைய பெண்கள் அணியை நகர்த்தி செல்வதில் உங்களுடைய அந்த களத்தில் அந்த கணத்தில் உங்களுடைய மனப்பதிவு எப்படி இருந்தது? இது எங்களுடைய முதல் வேர்ல்ட் கப் இந்த தமிழ் அணிக்கு. ஒரு ஃபினாலுக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அடிக்கடி சில விஷயங்களை நாங்கள் மறக்கிறோம். நாங்கள் இந்த டீம் 1.5 கிழமை தான் அவையில் ஒன்றா சேர்ந்து பயிற்சி இந்த டெக்னிக்கலாக சில செட்டிங் செய்து இந்த போட்டியில் பங்கு பெற்றினது. ஒரு ஃபினாலுக்கு விளையாடி, அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேடியத்தில் விளையாடி, அதுவும் எதிர் டீம் சப்மி அவையில் வேர்ல்ட் சாம்பியன். அந்த வேர்ல்ட் சாம்பியன் டீமில் 21 வயதுக்கு கீழ்பட்ட பிரிவு, 19 வயதுக்கு கீழ்பட்ட பிரிவு, 17 வயதுக்கு கீழ்பட்ட பிரிவு, நோர்வே நேஷனல் டீம் அணியில் விளையாடுற பெண்களோட எதிராக எங்களோட பிள்ளைகள் விளையாடி இருக்கணும். அது ஒரு பெரிய சாதனை. அது ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபினாலுக்கு போனது நாங்கள் அதை வென்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் கடைசியில் எங்களோட மனதில் பதிஞ்சது என்னன்னா, எங்களோட மக்களுக்கு நாங்கள் நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்கிறோம். அதுதான் நாங்கள் உணர்ந்தது. பெரும் மகிழ்ச்சி. அந்த கணத்திலே மெய்வழிக்கூடாகவும் நாங்கள் அதை ஒளிபரப்ப செய்திருந்தோம். அந்த நேரத்தில் பலருடைய ஆதங்கங்கள், ஒவ்வொரு மக்களுடைய பெருமிதமும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக எங்களுடைய பெயரோடு சர்வதேச களத்தில் இருக்கின்றார்கள் என்ற அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது உண்மையில் நீங்க கூறியது போல உங்களை அறிந்தோ அறியாமலோ எங்களுடைய மக்களுடைய அடையாளப்படுத்தலில் இந்த அணி களம் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். சரி சங்கரி, ஒரு அணியினுடைய முகாமையாளராக தீபன் சொல்லுகின்ற பொழுது இறுதி ஆட்டத்துக்கு ஒவ்வொரு விளையாட்டு எதிர் அணிகளையும் பற்றி சொல்லும் போது அவருக்கு ஒவ்வொரு அணிகளையும் பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கு நிறையவே. இந்த பெரிய விளையாட்டு அணியோட எங்களுடைய பிள்ளைகளை இறக்க போகிறோம், எங்களுடைய அணியை இறக்க போகிறோம் என்ற ஒரு பயம் இருந்திருக்கு. ஒரு முகாமையாளராக உங்களுடைய அணியிலுடைய அவர்களுடைய பாசிட்டிவ்னஸ் எது அதன் வெற்றியாக இறுதி ஆட்டத்துக்கு செல்வதற்கு அவர்களை கொண்டு சென்றதுன்னு நீங்க? கட்டாயமாக்க அது பயம் என்றதை விட சவால்னு தான் நாங்க பார்த்தோம். ஆனா மற்ற அணிகளை விட எங்கட அணியில இருக்கிற ஒரு சிறு அம்சம் மற்ற அணி ஒரு வருஷமா பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தவை ஒரே நாட்டுக்காரர் எல்லாம். எங்கட அப்படி இல்லை. 7 வெவ்வேறு நாட்டில இருந்து சேர்ந்த பெஸ்ட் பிளேயர்ஸை தான் நாங்க எங்கட அணிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம், 22 பிளேயர்ஸையும். ஸோ எங்களுக்கு ஒரு சவாலா இருந்தது. அவருக்கு பயிற்சி எடுத்த ஒரு அணிண்டு அவைகளுக்கு எங்கள் மேல இருந்த சவால் 7 வெவ்வேறு நாட்டில இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸை கொண்டு வரதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான டீம் என்றது அவைகளுக்கும் தெரியும்.
ஸோ அந்த பக்கத்தால இருக்க எனக்கு எங்கட அணின்ற அந்த சிறப்பே நாங்க வெவ்வேறு மொழியிலிருந்து வந்திருக்கிறோம். இப்ப தமிழ் மொழி தமிழ் எழுத்துக்காக நாங்க விளையாடுறோம் என்றுதான் எங்கட மனதளவுல நாங்க விளையாடினது. ஆனா நாங்க பின்பக்கத்துல இருந்து பார்க்க ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒவ்வொரு மொழியில இருந்து நாங்க எல்லாரும் வரைக்க ஒண்டா சேர்ந்து விளையாடின அணி தான் இந்த அணி. இப்படிப்பட்ட ஒரு அணி இன்றைக்கு இந்த வேர்ல்ட் கப்ல வேற அணிக்கு அந்த சிறப்பு இல்லை. உண்மைதான். அது சொல்லும் பொழுது பல்கி பெருகி உலகத்தினுடைய எல்லா மூல முடுக்கெல்லாம் பல்வேறு மொழி பயன்பாட்டோடு எங்களுடைய அடுத்த தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்பொழுது கூட நோர்வேயை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய மாதினி, ஜெர்மனியை பிரதிநிதிப்படுத்துகின்ற டிலக்ஷிகா, சங்கரி, பிரீத்தி கனடா, பிரான்ஸ், எங்களுடைய தீப எல்லாருமே ஈழத்து மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக இன்று ஒன்று சேர்க்கின்ற மிகவும் கஷ்டமான பணி. ஆனாலும் அது விளையாட்டுத்துறை விளையாட்டு என்று வரும் பொழுது நிச்சயமாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளியாக இந்த விளையாட்டுத்துறை இருந்திருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறீங்க சங்கரி, வாழ்த்துக்கள். இதே நேரம் எங்களுடைய கேப்டன், டீம் கேப்டன் மாதிரியினுடைய அந்த ஸ்மார்ட்னஸை பார்க்கும் பொழுதே ஒரு அணி தலைவிக்குரிய லீடருக்குரிய அந்த பாங்கு எனக்கு தெரிகிறது. ஒரு இந்த அணியை நடத்தி கொண்டு அல்லது லீட் பண்ணி கொண்டு அந்த களத்துல அந்த கிரவுண்ட்ல நீங்க இறங்கிக்க விளையாடிக்க எப்படி உங்களுடைய அணி உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்தது, எப்படி உங்களை கோஆபரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது மாதினி? வெள்ளன தீவன சொன்ன மாதிரி நாங்கள் 1.5 கிழமை தான் நாங்க பழகி கொண்டிருந்தோம் நாங்கள். ஸோ எல்லாரோட கதைச்சு ஒன்றா இருந்த தருணம் வந்து எல்லாரும் ஒரு குடும்பமா தான் நாங்க எல்லாரையும் பார்த்தோம் நாங்கள். அதுவும் நாங்க களத்துல இறங்கணும் வந்து நாங்க ஒரு கனவுக்காக தான் நாங்க விளையாடினாங்க. ஸோ அந்த கனவோட தான் அந்த கனவு தான் எங்களுக்கு எல்லாம் இலவாக செய்தது. ஸோ ஒரு டீமுக்கு ஒரு அணி தலைவியா இருக்கிற வந்து ஒரு கஷ்டம்னு இல்லை. ஆனா சில நாங்கள் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கோன்னு ஒரு கஷ்டம் வரும். ஆனா அந்த கஷ்டத்தை நாங்க எல்லாரும் வந்து ஒரு ஒன்றா இருக்கோன்னு வந்து அது சரிப்படுத்தலாம். ஸோ அப்படிதான் எங்க இந்த எல்லா காலத்துல இருந்த எல்லா மேட்சும் அப்படிதான் இருந்தது. பொதுவாக மேட்ச் வரும் பொழுது மேட்ச் இறங்கும் பொழுது பொதுவாக அந்த மேட்சுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் இருந்தா தான் அது ஒரு லாங் டைம் பீரியட், ஒரு நீண்ட நாள் பயிற்சி நீண்ட நாள் தொடர்ச்சியாக இயங்கும் பொழுது அந்த அணியை சரியா கொண்டு நடத்த அல்லது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு போலை பாஸ் பண்றதுக்கு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? இந்த பிளேயர்கிட்ட நான் பாஸ் பண்ணலாம் இல்லையோ. இப்ப நீங்க எல்லாம் வேற நாடுல ஒரு 1.5 மாசத்துக்கு அது எப்படி சாத்தியமானது சொல்லலுமா மாதினி? எல்லாம் வந்து ஒரு கிழமையில நாங்கள் 1.5 மாசம் மாதங்களா நாங்க எல்லாரும் தனித்தனியா பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ புதுசா ஒரு டாக்டிக்கல் ஒரு பிளான் போடணும் வந்து எல்லாரும் கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு நாங்க கலைச்சு கொண்டு கம்யூனிகேட் பண்ணி தான் நாங்க இதை சாதிச்சோம் நாங்கள். ஸோ ஒரு கிழமையில நாங்கள் பயிற்சி பண்ணி அடுத்த கிழமை நாங்க ஒரு பெரிய சாதனையா வென்றிருக்கிறோம். இந்த சாதனை ஒரு ஹிஸ்டரியா இருக்கோன்னு நாங்கள் ஒன்றும் கஷ்டமா இருக்காது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இலகுவாக தான் நான் பார்த்தேன். நான் நீங்க சொல்ல மாதிரி ஒரு 2 கிழமைக்குள்ள நாங்க ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறோம். ஒரு உலக புறாம நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். உண்மைதான். அந்த ஒரு ஓர்வமான பிள்ளைன்னு தெரியுது. நான் சாதிக்கணும் கனவு, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மக்களுக்கானது, ஒரு வரலாறு படைக்க வேணும் என்ற அந்த ஓர்மம் இவ்வளவு தூரமா ஒரு கவனமா 1.5 கிழமையில 1.5 வாரங்கள்ல நீங்கள் ஒரு சாதனையை படைக்கிறதுக்கு உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறதுன்றதுதான் ஒரு பெரும் சந்தோஷத்தையும் தருகின்றது. உங்களுடைய வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற அந்த பயனையும் எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது. டிலக்ஷிகா, அவங்கள பற்றி எல்லாருமே அறிஞ்ச உங்களோட நம்பர் என்ன? உங்களோட பிளேயரோட நம்பர்? 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பரோட இறங்கி டிலக்ஷிகா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் இல்லையா? அந்த பேரை பெற்றிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். முதலாவது இந்த அணிக்கே பெருமை சேர்த்திருக்கிறீங்க. இந்த நிலையில நீங்க ஜெர்மனில இருந்து வாரீங்க. உங்களுடைய இந்த மோஸ்ட் வேல்யூபிள் ஒரு பெஸ்ட் பிளேயரா, ஒரு நல்லதொரு எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிளேயரா நீங்க வாரது கூட பின்னணி என்ன? எங்க ஒரு கிழமையிலயோ இல்ல 1.5 மாசத்திலயோ ஒரு வருஷத்திலயோ வர புரியுது இல்ல. அது பின்னணியில நீங்க நீண்ட கால பயிற்சி அல்லது அந்த விளையாட்டோட உங்களுக்கு தொடர்பு இருந்துக்கலாம். அந்த பின்னணி என்னவா இருக்குது உங்களுக்கு?
நான் சின்ன வயசுலேருந்தே தம்பியோட ஃபுட்பால் மேட்ச்களுக்கு போகிறது பார்க்குறது. அப்பாவும் வந்து பெரிய ஃபுட்பால் ஃபேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபுட்பால் ஒரு என்னோடய வளர்ந்து கொண்டு வந்த மாதிரி. அப்போ தம்பி விளையாட போய்க்கல தான் நானும் ஒருக்கா எனக்கும் ஆசையாக இருக்குன்னு போனேன். 10 வயசுலையோ 11 வயசுல தான் நான் தொடங்கி விளையாடி இப்படி பெருசாக வருவேன்னு நான் நினைக்கல. ஆனால் அப்படிதான் எங்களை சிட்டியில் விளையாடி பெருசாக வந்து இப்போ இங்கே விளையாடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சவுமே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. எல்லாரையும் சந்திச்ச மாதிரி இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வேறு நாடுகள் வேறு மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனால் எல்லாரும் இப்படி ஒன்றாயிருப்போம்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கிறேன். ஸோ எனக்கு உண்மையாக ப்ரௌடாக இருக்குது. அதான் நாங்க இப்படி எல்லாம் பல பல யோசனைகளோட வந்திருப்பீங்க இல்லையா? இந்த டீம் இப்படி ஆக்கள் இருப்பாங்க, இந்த டீமோட விளையாடலாமா அந்த யோசனை இல்லை. ஆனா இப்ப உங்களோட அணியை நினைச்சு உங்களோட டீமை நினைச்சு நீங்க ப்ரௌடா அந்த பெருமைப்படுகிற விஷயமா பார்க்கும் பொழுது அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. உலகெங்கும் இருக்கிற அத்தனை பேருமே ஒன்றாகக்கூடிய ஒரு விஷயத்த இந்த தமிழீழ மகளிர் அணி ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது. சரி, நீங்க என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த உங்களுடைய சிட்டியில இருக்கிற ஃபுட்பால் உங்களோட சிட்டி ஜெர்மனில இருக்க சிட்டி ஒரு தீபன் தனியாக பேசும்போது சொன்னார் டிலக்ஷிகாவுடைய பின்னணியில அவருடைய என்ன சிட்டின்னு எனக்கு வாய்க்குல வரதில்ல, ஜெர்மன் சிட்டி அது. நீங்க தான் சொல்லணும் என்ன சிட்டி அதனுடைய ஃபுட்பால் பேக்ரவுண்ட். அப்ப நீங்க பெரியொரு அந்த சிட்டியினுடைய மிகவும் பிரபல்யமான ஒரு அணிக்கு அங்கேயும் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? நான் கால்ஸ்வோலேருந்து வரேன், ஜெர்மனியின் சவுத்தில். அங்கே ஸ்போர்ட் கிளப் உண்டு, அங்கே தான் விளையாடுறேன். சின்ன வயசில் நான் எங்களோட சிட்டி டூலாக அங்கே தான் விளையாடி ஒரு 2-3 வருஷம் பிறகு தான் அங்கே போனான். அங்கே செலக்ட் ஆகி அண்டர் 14, அண்டர் 15, அண்டர் 16 ஏறி விளையாடி இப்போ உமன்ஸ் டீமுக்கு விளையாடுறேன். அவ்வளோதான் கதை. அவ்வளவுதான் அடக்கமா அமைதியா. ரைட். இப்ப இன்னொரு டிலக்ஷிகா இன்னொரு கேள்வி. இப்ப விளையாட்டுத்துறை இப்ப எங்களுடைய ஜெனரேஷன்ல எல்லாம் நாங்க உங்களுக்கு ஃபுட்பால் எங்களுக்கு காலடிக்க தூக்கம் விட மாட்டாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு. அப்ப உங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் எப்படி இந்த ஃபுட்பால் பிளேயரா நீங்க வாரதுக்கு எப்படி உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருந்தது? எனக்கு நம்ம சொன்ன நான் தானே தம்பியோட தான் போய் பார்க்க போறேன் நான். அப்போ சின்ன வயசுல எப்பவுமே அம்மா கொஞ்சம் பொம்பளை பிள்ளை கவனமா இருக்கணும் அப்படின்னு தானே பார்க்கறது. ஆனா எனக்கு எப்பவுமே அப்பா அம்மா வந்து ஆசையா இருக்கு அந்த ஃபுட்பால் பார்க்க எனக்கு எப்பவுமே ஆசை. சின்ன வயசுலேருந்தே நான் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துதான் வளர்ந்தேன் நான் அப்பாவோட. அப்போ எனக்கும் அந்த ஆசை வரைக்குள்ள போய் விளையாடி பேரன் தான் விட்டவ. ஸோ எனக்கு உண்மையா அம்மா அப்பா இந்த சப்போர்ட் இருந்ததால தான் நான் இந்த நிலைமையில இப்படி விளையாடி போய் நார்வேக்கும் போய் வந்தேன் நான். ஸோ அது உண்மையாக அம்மா அப்பாவுக்கு நன்றியாக தான் இருக்கிறேன். இந்த பெற்றோர்களுக்கு உண்மையில வாழ்த்து சொல்லணும். இந்த எல்லா பிள்ளைகளுடையும் தமிழீழ அணியினுடைய அனைத்து வீராங்கனைகளையும் உருவாக்குறதுக்கு இந்த பெற்றோர்களுடைய பெரும் பங்கு, அவர்களுடைய உத்வேகம், ஒரு சர்வதேச தரத்துக்கு அவர்களை கொண்டு செல்வதற்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம் அனைத்துமே வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சரி, பிரீத்தியோடனையும் நாங்க கதைக்கலாம். பிரீத்தி, தமிழ் விளங்குமா உங்களுக்கு? ஓம் நல்ல ஓம் வந்து அது பெரிய ஓம் தான் இல்ல, கனடா ஓம் வந்து பெரிய ஓம் தான். சரி, பிரீத்தி நீங்க வந்து குட்டியா, நீங்க தான் நினைக்கிறேன் அந்த உங்களோட டீம்ல வந்து சின்ன ஆளுண்டு. உங்களுக்கு எத்தனை வயசு பிரீத்தி? எனக்கு 14 வயசு. 14. அப்ப யங்கஸ்ட் இந்த பிளேயர் இந்த டீம். சரி, இந்த அக்கா மாதிரி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்தாங்க, நீங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க? அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு சுத்தமா சொல்லணும்னா அவங்க வந்து எனக்கு இருந்து லெவல் ஸ்டே ஆன ஹையர். அவங்களுக்கு தான் விளையாட தெரியும். எனக்கு அவ்வளோ மாதிரி அவங்க மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. அந்த டீமுக்கு எனக்கு ஆன் தி ஃபீல்ட் எனக்கு யாரும் புஷ் பண்ணா என்ன கொஞ்சம் மீனா இருந்தா எனக்கு மாதினி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ண. உங்களுக்கு எப்படி ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு என் அப்பாவுக்கு நல்ல சாக்கர் விருப்பம், ஃபுட்பால். அண்ட் அந்த அண்ணாவுக்கு வந்து சின்ன வயசுக்கு இந்த அண்ணாவுக்கு அந்த நல்ல அந்த கலர் கிளீட்ஸ் பார்க்க எனக்கு ஆசையா வந்துட்டு அதை பார்த்து நானும் ஓகே I want to tryன்னு சொல்லிட்டு விளையாடிட்டேன்.
சரி, அப்படி இப்படி அண்ணாவை பார்த்து அப்பாவை பார்த்து விருப்பமா வந்தது இப்படி ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்கு நீங்க விளையாடுவீங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு ட்ரீம் அல்லது அப்படி ஒரு நினைவு இருந்ததா முதல்? சின்ன வயசுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு இந்த டீமுக்கு விளையாட. இந்த டீமுக்கு தமிழ்ல அன்னைக்கு நான் சின்ன வயசுல இருக்க எனக்கு தமிழிலும் என்னன்னு தெரியாது. நான் நினைச்சேன் சும்மா ஸ்ரீலங்கா நேஷனல் டீமுக்கு விளையாடலாம். ஆனா இப்ப வயசு கூடான அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துட்டு தமிழிலும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருந்து வேற ஏதோ. மிகவும் அடுத்த தலைமுறை இருக்கு அந்த செய்தியை அந்த சொல்லை அதனுடைய அர்த்தத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு புரிந்து கொள்ற அளவுக்கு இந்த விளையாட்டுத்துறை கூட தமிழில் அணி தங்களை அடையாளப்படுத்துறாங்க. இது ஒரு பெரிய உதாரணம் நினைக்கிறேன் தீபன் இல்லையா? பிரீத்திக்கு எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்கு. தமிழில் ஒன்றா, ஸ்ரீலங்கால ஒரு இடம் அப்படி இருந்திருக்கு. அப்ப இந்த விளையாட்டு அணி கூடாக தங்களுடைய அடையாளப்படுத்தைக்கு நாங்கள் யார் என்றது அடுத்த தலைமுறை இருக்கு அடையாளப்படுத்திய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டை நான் பாக்குறேன். சரி தீபன், இப்ப விளையாட்டு அணியாக இறங்கி இப்பொழுது விளையாட்டு முடிஞ்சு நாங்கள் இறுதியை வெல்லவில்லை அல்லது அந்த 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 கிண்ணத்தை நாங்கள் வெற்றி வகையை சூடவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்குது, நிறையவே இருக்குதுன்றது தெரியும். ஒரு அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக அந்த கவலை இருக்குது. இது ஏன் நாங்கள் அதை தவறவிட்டோம் என்ற ஒரு அதனுடைய பலன்களை நீங்க ஆய்வு செய்தீங்களா? ஆய்வு செய்தீங்களா? அப்படி இல்லாட்டி வெற்றி பெற்றிருக்க சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கா? எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்றைக்கு நாங்கள் 24 ஜூன், எங்களோட ஃபினால் நடந்தது 8ஆம் தேதி ஜூன். அது முடிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அதை பற்றி நினைக்காதனாலே இல்லை. ஏனண்டா இவ்வளோ சந்தோஷம் மக்களுக்கு கொடுத்தோமே, ஏன் முழுமையா கொடுக்கலையே என்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எங்களோட ஸ்டாஃப் எல்லாருக்குமே இருக்குது, பிளேயர்ஸுக்கு இருக்குது. ஏண்டா ஒரு 70 நிமிஷத்துக்கு நாங்கள் லீட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒன்றும் சைவரில். மிச்சம் 20 நிமிஷம் என்ன நடந்தது, என்ன நாங்கள் வடிவா செய்யலை, என்ன இதுன்னு அந்த கேள்விக்குறி நிறைய. அதே நேரம் ஸ்போர்ட்ஸ் எமோஷன்ஸ், ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அந்த மேட்சில் வந்து ஒரு ஃபினாலில் அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப சரியாக முக்கியமான விஷயங்கள். அந்த ஃபினாலில் வந்து எங்களுக்கு அந்த பெனால்ட்டி தான் மேட்ச் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுது. பெனால்ட்டி மற்ற எதிர் டீமுக்கு கிடைச்சது. எதிர் டீமுக்கு பெனால்ட்டி கொடுத்தது எங்களோட பிளேயரில் வந்து கை தொட்டபடியா. ஃபுட்பாலில் வந்து உங்கள் கை வந்து உடம்போட ஒட்டியிருந்து போல் பட்டால் அது பெனால்ட்டி இல்லை. அப்படித்தான் எங்கள் அந்த கை இருந்தது. இப்போ உடம்போட வந்து கை ஒட்டி கொண்டு இப்படி, உதாரணத்துக்கு தெரியுதா கமரால, ஓகே, இப்படி வந்து தொட்டா வந்து ஓகே அது பெனால்ட்டி என்று சொல்லலாம். இப்போ கை ஒட்டி இருந்துதான் பட்டது, அது வந்து பெனால்ட்டி இல்லை. நார்மலாக வந்து அது வந்து விசில் அடிக்கிறேல. ஆனால் 10 செகண்டுக்கு முதல் நீங்கள் பின்னுக்கு போனீங்கன்னா அவங்களோட கையில வந்து போல் படுகுது. நார்மலா எங்களுக்கு தான் அந்த கிக். அதான் அந்த நேரம் வந்து நடுவர் ஒரு முடிவெடுப்பார் என்ன. இப்போ சில நேரம் வந்து எங்களால் ஒன்றுமே செய்யலாது. சைட் ரெஃப்ரி வந்து சொன்னவர் பெனால்ட்டி இல்லையண்டு. இருந்தாலும் அவர் வந்து விசில் அடிச்சவர். அதில் அந்த வீடியோவில் தெரியும், ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கு அவரே குழம்பி போயிட்டார். யார் வந்து தொட்டதுண்டு அவருக்கே தெரியாது. வேற அடுத்த சின்ன டீட்டெயில் வந்து ஒரு ஃபவுல் கிடைக்குது அவைகளுக்கு. ஆனால் அந்த எதிர் டீமுக்கே தெரியாது ஃபவுல் வந்து அவைகளுக்கு தான் அந்த போல் கிடைச்சதுண்டு. அந்த சில அவர் நடுவர் எடுத்த முடிவுகள் எங்களோட மேட்சை வந்து திருப்பிட்டுது. அதே நேரம் எங்களோட சைட்ல வந்து முக்கியமாக நானும் எங்களோட கோச்சிங் ஸ்டாஃபும் முக்கியமாக யோசிச்சது, அவங்க கூட புஷ் பண்ண நாங்களும் கீழே இறங்கி கொண்டே போயிட்டோம். இன்னொன்று கலைப்புகள் இருந்தது. அதே நேரம் இன்னொரு மிட்ஃபீல்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கலாமா, இன்னொரு டிஃபெண்டர் ஆட் பண்ணியிருக்கலாமா, வேற என்ன செய்திருக்கலாமன். ஓகே, அந்த எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நிறைய கேள்வி வரும் தானே. அப்படியே வந்து இருந்துட்டு அந்த கோஸ்ட் மாதிரி வந்து போய்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஆனா அது அப்படித்தான், அதுதான் ஃபுட்பால், அதுதான் எமோஷன். எங்களை வந்து யாரும் மறக்க மாட்டினோம் இந்த வேர்ல்ட் கப்ல. அவையில் எங்களை வடிவா நீ அடையாளம் கண்டுட்டினோம். நிறைய பேர் வந்து இப்போ எங்களை வந்து
பயந்து கொண்டு தான் இனி விளையாடுவினம். நாங்கள் இன்னொன்று மறக்கக்கூடாது, ஆண்களில் நாங்கள் ஏசியா சாம்பியன், பெண்கள் வேர்ல்ட் கப்பில் வைஸ் சாம்பியன். ஸோ தமிழீழம் என்றது உதைப்பந்தாட்டத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் ஒன்று வச்சிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் ஒன்று வச்சிருக்கணும். அந்த வெற்றிக்கு வந்து முக்கியமாக ஒரு 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 பாயிண்ட், இது ஒரு டீம் ஒர்க்ன்னு சொல்லிக்க ஸ்டாஃப் இருக்குது, மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்குது, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இந்த தமிழ் அணி போர்டு, தமிழ் அணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணினது நீங்கள் மீடியா, அந்த அந்த ஒரு 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 டீம் ஒர்க் இது. நாங்கள் இன்னும் கூட கோஆர்டினேட் பண்ணினா நாங்கள் இன்னும் மேலே போகலாம். பயிற்சி ஒன்றா செய்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வசதிகள் வரும். அண்ட் இன்னொன்று எங்களோட பிள்ளைகளும் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்கள் அவைகளுக்கு இருக்குது. அதாவது இன்னும் வேறு ஹை டீம்ஸ்களுக்கு போகணும் என்ற ஒரு சேலஞ்ச் ஒன்று அவைகளுக்குள்ளேயே கிரியேட் ஆயிட்டுது. இன்னும் நிறைய சந்தோஷங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருந்தோம். சந்தோஷமா இருக்கு தீபன். ஆனாலும் அந்த நினைச்சு அந்த கோஸ்ட் மாதிரி நினைவு வந்து கொண்டே இருக்குங்க. நாங்கள் விட்டோம் இதண்டி நம்ம சொல்லி விளையாட்டில் அந்த அது ஒரு எல்லா வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை தரக்கூடிய இடம் இந்த விளையாட்டு இடம்தான். நாங்கள் எங்களுடைய ஆட்டிடியூட்டோ, எங்களுடைய பாவனைகளோ, எங்களுடைய நடத்தைகளோ அது சரியாக நடத்துவதற்கு இந்த விளையாட்டுத்துறை நிச்சயமா இருக்கும். அது இந்த கணத்துல உங்களுக்கு நிறையவே ஒரு சேலஞ்சிங்கான, மென்டலி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடமாகத்தான் இருந்திருக்க வேண்டது. எங்களால உணரக்கூடியதாக இருக்கிறது. சங்கரி, இந்த நேரத்துல விளையாட்டு அணி வெற்றி பெற்று இப்ப நீங்கள் இதுல தீபன், நாங்கள் குற்ற உணர்வா இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இதுல யோசிக்க தேவையில்லை. இது முதலாவது அணியாக இறங்கி இருக்கிறது. இப்போ உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. விளையாட்டு சர்வதேசம் என்று வரும் பொழுது தமிழீழ அணி வரும். அதை எப்படி எதிர்கொள்வது, டாக்டிக்காக அவர்களை எப்படி கையாள்வது என்பதற்கான நுணுக்கங்களை கூட அவர்கள் பயிற்சி வருகின்ற காலங்களும் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்த பாய்ச்சலுக்கான, அடுத்த வீச்சுக்கான களமாகத்தான் நீங்க இந்த களத்தை பார்ப்பீங்கள் என்று நினைக்கிறேன். அந்த மன ஓர்மத்தை நாங்கள் இன்னும் வளர்த்துக் கொள்ளணும். சங்கர், இந்த நேரத்துல வெற்றி வாகை சூடி அத்தனை பிள்ளைகளும் அத்தனை பேரும் நீங்க நாடு திரும்பும் பொழுது உங்களுடைய மனநிலை இருந்தது. அந்தந்த நாடுகள்ல நீங்க கனடாவை பொறுத்தவரையில உங்களுக்கு எப்படியான வரவேற்பு இருந்தது? மக்கள் எப்படி அதை பார்த்தார்கள்? கனடால பார்த்து அந்த விளையாட்டு இல்ல கட்டாயமா நிறைய பேர் பார்த்தது. அதுவும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தனியா கனடால மட்டுமில்ல, உலகெங்கும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மனமார்ந்த ஒரு வரவேற்பு. நாங்க எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சது. ஒரு சின்ன கதை இவளுக்கே தெரியும். எங்க அம்மா ஃபுட்பாலே பாக்குறேன் இல்ல, நான் விளையாடினாலும் பாக்குறேன் இல்ல, யாருக்கு பார்த்தாலும் பாக்குறேன். எனக்கு எங்கட மேட்சஸ் பார்த்துட்டு எங்களுக்கு எடுத்தவா. அப்ப எனக்கு அதுல தெரிய வந்துட்டது, இது வந்து ஃபுட்பாலையும் தாண்டி முதலா ஈழத்தமிழர்கள், அதுவும் பொம்பளை பிள்ளைகள் என்ற டீம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது. அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நேஷனல் டீம் உருவாக்கினதே ஒரு சாதனை. அந்த சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு. அது எங்களுக்கு இருந்த அந்த வரவேற்புல எங்களுக்கு மனதளவுல தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து, நாங்க தமிழில பெண்களா அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம். இது தமிழீழத்தை மட்டும் கொண்டு போனது என்று இல்லாம பெண்களையும் பிரதிநிதிப்படுத்தினாங்க. அது ஒரு காலத்துல இன்னொருத்தரங்களுக்கு அது செய்தது அது தலைவர் தான். பெண்கள் போராளிய ஒரு களத்துல இறங்கி அவங்க வெற்றியையும் அவங்க ஒரு ஸ்ட்ரெங்கையும் எங்களுக்கு காட்டினவர். அதே ஒரு பாதையில தான் நாங்களும் இது பயணிக்கணும் என்ற ஒரு ஆசையில தான் நாங்க போன இடத்துலதான் இந்த பெண்களையும் ஃபைனல்ஸ் மட்டும் முதலான ஒரு மகளிர் அணிய ஃபைனல்ஸ் மட்டும் கொண்டு போனதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு கிடைச்ச வரவேற்பு உண்மையா இந்திக்கு சொன்னாலும் புல்லரிக்கும். அந்த வரவேற்பு மனதளவில் எங்களை திருப்பி அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போகணும் என்ற ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தான் அது கொடுத்திருக்குது. சந்தோஷமாக இருக்கு. இன்னும் உற்சாகம் குறையாமல் மேட்ச் முடிஞ்சு இப்ப 24ஆம் தேதி ஆயிட்டு, இன்னும் கூட உற்சாகம் குறையாமல் உங்களுடைய ஓர்மத்தோட மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரும் பொறுப்பும் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க விளையாட்டா தொடங்கினீங்களோ தெரியல இந்த அணியை. ஆனா இந்த அணி சர்வதேசம் முழுக்க வாழுகின்ற ஈழத்தமிழர்களுடைய அணியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அணியாக இருக்கிறது. சங்கரி, தீபன், உங்களுக்கு பெரும் சுமை தலையில் இருக்கிறது. இந்த சுமையோடு அடுத்து வெற்றி வகையை எப்பொழுது கொண்டு வருவீர்கள்? இனி களத்துக்கு இறங்கி அடிச்சாலும் அடிச்சிருவாங்களா எங்களுடைய ஆக்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு வெற்றியோட வரணுமாண்டு. சரி மாதிரி, எல்லாருடைய பேச்சுகளையும் ஓர்மங்களையும் உற்சாகங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கும் நிறையவே உங்களிடம் கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற
ஆர்வம் இருக்கிறது. உங்களுடைய விளையாட்டினுடைய பின்னணிங்க நோர்வேல உங்களுக்கு எப்படியான ஸ்போர்ட்ஸோட இல்லாட்டி ஃபுட்பாலோட எப்படி உங்களுடைய ஈடுபாடு வந்தது? இந்த தமிழ் அணியோட எப்படி இணைஞ்சு கொண்டீங்க? தமிழ் அணிக்கு விளையாட போகைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? விளையாடிட்டு வரப்போது எப்படி இருந்தது? நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. எப்படி உங்களுடைய ஆரம்பம் விளையாட்டுத் துறையில எப்படி இந்த ஃபுட்பால்ல எப்படி இணைஞ்சீங்க? எப்படி தமிழ் அணிக்கு நீங்க இணைஞ்சீங்க? நான் 4 வயசுல கால்பந்து தொடங்கினேன். எனக்கு சின்ன வயசுல கால்பந்துண்டு 4 வயசுல எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு சிற்றுண்டில போறது ஒரு எனக்கு அதுல ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கார்ல போறது, பயணம் பண்றது. விண்ணுந்துல போற அதை விட எனக்கு கார்ல போறதான் பிடிக்கும். அப்ப வந்து எனக்கு 3 அண்ணாமார்கள். அவங்கள பந்து ட்ரெயினிங் கூட்டி கொண்டு போவர். எனக்கு அப்ப கார்ல போன ஆசை. அப்ப நான் அப்ப கூட்டி கொண்டு போனவர். அப்பல இருந்து இந்த கால்பந்து பயணம் தொடங்கினது. நான் 4 வயசுல தொடங்கி இப்ப 19 வயசு ஆகுது. அந்த பயணம் ஃபுல்லாவும் கால்பந்துல தான் போய் கொண்டிருக்குது. இப்ப நான் வோலரெங்கான்ற ஒரு டீம்ல, ஒஸ்லோல இருக்க ஒரு டீம்ல நான் விளையாடுறேன். முதல் ஒரு கிரைல விளையாடுற டீம்ல விளையாடினான். இப்ப வந்து தமிழீழத்துக்கு ஒரு நேஷனல் அத்லீட்ஸா விளையாடுறேன். அதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. அது தொடங்கோடனே எனக்கு வந்து சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு தெரியல எப்படி. எனக்கு சந்தோஷம் தவிர எனக்கு வேற ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. அந்த உணர்வு தான் எனக்கு இப்ப ஒரு வாய்ப்பை தந்திருக்குது. இந்த தமிழீழத்துக்காக விளையாடுறது வந்து ஒரு கனவு. அது இன்னும் வந்து பல வருஷத்துக்கு அது இன்னும் தொடர போறதுல எனக்கு சந்தோஷம். அந்த பயணத்துல நானும் ஒரு ஆளா இருக்கிறதுல சந்தோஷம். இன்னும் சின்ன ஆக்களும் அந்த பயணத்துல சேரணும். ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதுல ஒரு சொல்ல முடியாத உணர்வு. சந்தோஷம் மாதினி. இது எல்லாத்தையும் விட இந்த விளையாட்டு ஓர்மம் திண்மம் எல்லாத்தையும் விட எனக்கு உங்களை தமிழ் தான் விண்ணுந்து நாங்க பாவிச்சதே இல்லை. எல்லாம் பிளேன்ல தான் போய் கொண்டது. நீங்க ஒரு இன்சிடென்ட் வந்தது. அப்ப அந்த வார்த்தை எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிட்டு அது எனக்கு ஒரு ஃபேமஸ் வார்த்தைன்னு சொல்லாம என்னைய பத்தி விமானம் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. உண்மைதான். இப்ப நீங்க பேசும்பொழுது நான் அடிக்கடி எனக்கு பயத்துல நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல போட்டு தான் கேட்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விளங்குதோ, ஐயோ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றோம் அந்த பெரிய இலக்கணம் தமிழ்ல கதைச்சா எங்கட பிள்ளைகளுக்கு கேட்குதோ விளங்குதோ புரியுதோ எல்லாம் யோசிச்சேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. உங்களோட தமிழ் எனக்கு விளங்குதோ. அவ்வளவுக்கு எல்லாருமே தமிழில அணியில இருக்கிற இவ்வளவு தமிழ் பற்றோடையும் அந்த பற்று அந்த மொழியில இருக்கிற பற்று, தாய் மண்ணில் இருக்கிற பற்று, அந்த மண்ணுக்காக உலகம் கடந்தும் வாழுகின்ற அந்த பெற்றோர்களுடைய கனவுகளை தாங்கி கொண்டு நீங்கள் பயணப்படுறது பற்றுறுதி ஒரு விளையாட்டு அணியாக உங்களை சேர்த்திருக்கிறது. உங்களை ஒரு அணி வீரர்களாக பார்க்கிறது எங்களுடைய மக்களோட சேர்ந்து நானும் ஒரு பெருமிதம் பழகிறேன். அது லக்ஷிகா அமைதியான சுபாவம் என்று நினைக்கிறேன். கதைக்கிறதும் அப்படித்தான் இருக்குது. உங்களுடைய விளையாட்டுத்துறையோட இப்ப தமிழீழ அணிக்கு இப்ப நீங்க உங்களுடைய சிட்டியில வந்து ஜெர்மன் சிட்டியில வந்து சவுத் ஜெர்மன் சொன்னீங்க இல்லையா? ஜெர்மனியில அந்த சிட்டியில உங்களுடைய அணிக்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. அந்த அணிக்காக விளையாடி இருக்கிறீங்க. இப்ப தமிழீழ அணி என்று வரும் பொழுது உங்களுடைய அடையாளப்படுத்தலோட உங்களை நீங்க அதுல ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறீங்க. தமிழீழ அணியில இருக்கிற பெருமை எப்படி உங்களுக்கு இருக்கிறது? தமிழீழ அணியோட எப்படி நீங்க சேர்ந்து கொண்டீங்க? உங்களை இணைத்தது என்ன? நான் ஆக்சுவலி முந்தி தமிழ் ஃபுட்பால் அப்படி பெருசா எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் எப்பவுமே ஜெர்மனிக்கு விளையாடினான். அப்படி தமிழீழத்துக்கு டீம் இருக்குன்றே கூட எனக்கு தெரியும். அப்படி கேள்விப்பட்ட பிறகு அதில் அப்படி எல்லாரும் போய் நம்ம இவ்வளோ நாடு வருகுது, 22 பிளேயர்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், அப்படி போய்க்குள்ள எனக்குமே ஒரு ஆசையாக இருந்துச்சு. நானும் அங்கே ஒரு பார்ட்டாக இருக்க போகணும். அந்த பெரிய ஸ்குவாட்டில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்ண்டு. அப்படி போய்க்குள்ள எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச. அப்படி அங்கே போய் விளையாடி இப்படி பெருசாக வரும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கல. நான் யோசிச்சேன், நான் இப்படி இருக்கும் போய்க்குள்ள ஜெர்மனியாக தான் எனக்கு தெரியும். இப்போ தமிழும் லாங்குவேஜ் வர மாதிரி ஒஸ்லோ நோர்வே இப்படி இருக்கும்போது எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நாங்கள். ஆனால் அங்கே போய் நாங்கள் ஒரு பெரிய ஒரு குடும்பமாக நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகினாங்க. ஒன் பிட்ச் அண்ட் ஆஃப் பிட்ச். இப்போ ஒன் பிட்ச்சில் கூட ஒரு ஆள் வந்து ஒரு இடி வண்டினால் ஒரு ஃபால் வந்தால் எங்களுக்கு மிச்சம் இருக்கிற 10 பேருக்கு வந்து கோவம் வரும்.
அப்படி இருக்கிற ம் பிச்சில் எல்லாருக்கும் கூட இல்லை, வெளியால பெஞ்சில் இருக்கிற அவைகளுக்கும் கோவம் வரும். ஸோ நாங்கள் உண்மையாக ஒரு ஆல் ஃபார் ஒன், ஒன் ஃபார் ஆல் தான் பழகினாங்க. ஸோ எனக்கு அந்த நான் தனியங்க விளையாடின மாதிரி இல்லை, எல்லாரும் ஒண்டா விளையாடின தான் ஒரு பெரிய இதாக இருக்கு. ஒரு இப்படி சொல்றேன்னு கூட தெரியாம இருக்கு. ஆ எனக்கும் அந்த களத்துல இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு அடி விளைக இடி கேட்க கத்தோட மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்லிக்க அந்த களத்துக்கு இறங்கணும் மாதிரி. சரி, சந்தோஷம். இப்ப எல்லாரும் ஒரு என்ன மாதிரி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு குழப்பங்களோட சேர்ந்து ஒரு அணியாக இப்ப நாங்க கொண்டு வர முடியும் அந்த அடையாளத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் டிலக்ஷிகா. உங்களுடைய அந்த ஸ்கில்லும் உங்களுடைய திறனும் உங்களுடைய தொடர்ச்சியான அர்ப்பணிப்பும் இந்த அணிக்கு நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும். இன்னும் வெற்றி வாகை சூடி வருகின்ற தீவனுடைய கணவனுடைய காலத்தை நீங்கள் உங்களுடைய அணி இருக்கும் என்று நான் நம்புறேன். பிரித்தி, உங்களுடைய கணக்கு கேட்க பயமா இருக்கு எனக்கு. சரி, சங்கர், நீங்க கனடாவில் இல்லையா? ஓ, கனடாவில் நீங்க எத்தனை தரம் பிராக்டிஸுக்கு போவீங்க? சங்கரி அக்கா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? நாங்க வந்து எங்க கேனடாக்கு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணல. நோர்வேல போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க? நாங்க வந்து 1 வீக்குக்கு நோர்வேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு கலைக்கல அந்த ஸ்டெமினா உங்களுக்கு இருந்ததா? தொடர்ச்சியா இப்ப ஒரு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் வேணும். என்ன ஒரு 1.5 வீக்ஸ் தொடர்ந்து உங்களை புளிஞ்சு எடுத்துருப்பாரு உங்களோட கோச், ரைட்? அப்ப நீங்க கலைச்சு போயிருந்தது எப்படி கோப் பண்ணினீங்க இந்த டீமோட? அது சிம்பிளா சொல்லணும்னா அது வந்து சரி நார்மலா தான் இருந்துட்டு. எனக்கு இங்க கேனடாக்கு கிளப் ப்ராக்டிஸ்க்கு இருந்து நோர்வே ப்ராக்டிஸ்க்கு போக பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நாங்க வந்து நோர்வேக்குள்ள மோர் டாக்டிக்கல், அண்ட் இங்க கேனடாக்கு அந்த endurance and being able to play the 90 minutes அது தனியாவே அது நோர்வேக்கு கொண்டு வந்துட்டேன். ரைட். அப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க கிளப்புக்கு விளையாடி கொண்டு இருந்திருக்கிறீங்க கனடாவில் இல்லையா? ஸோ அப்ப உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கோப் பண்ணக்கூடியதாக இருந்தது. நான் சின்ன குட்டி தானே, அப்ப எப்படி நீங்க விளையாடினீங்க, இப்படி அக்காமாருடைய எனர்ஜியோட எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணினீங்கன்றதை பார்க்கத்தான் இருக்கு. கெட்டிக்காரி, தொடர்ந்து நீங்க நிறைய சப்போர்ட் டிலக்ஷிகாவுடைய கோலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணினீங்களா? எப்படி உங்களுடைய டிலக்ஷிகா எப்படி எங்களுடைய உங்களுக்கு பிருத்தியுடைய விளையாட்டு ஒரு பெரிய டீம் பிளேயரா நீங்க எப்படி பாக்குறீங்க பிருத்தியோட விளையாட்டு டிலக்ஷி? நான் உண்மையா சொல்றேன், நாங்க எல்லாரும் இப்படி விளையாடணும்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க எல்லாரும் பிரிட்டி சொன்ன மாதிரி கனேடியன்ஸாக்க கொஞ்சம் கூட டாக்டிக்கல், நாங்க ஜெர்மன்ஸாக்க கொஞ்சம் கூட ஓடுற ஆக்கள், அப்படி ஒவ்வொரு நாட்டு வேறு மாதிரி. அது முதல் கிழமையில ஆஸ்லோ நாங்க சரியா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். நாங்க தான் எல்லாரும் இப்படி விளையாடினோம், எல்லாரும் இப்படித்தான் வார்ம் அப் பண்ணுவேனாம், அப்படி எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டு. ஆனா நாங்க அந்த போய்க்குள்ள அங்க அந்த எல்லா ப்ரெஷரும் வேற எல்லாம் சீரியஸாக இருக்கக்குள்ள நாங்கள் ஒரு வேறு மாதிரி நாங்கள் இன்னொருக்கா பாண்ட் பண்ணினாங்க. அது ஃபீல்டில் அப்படியே தெரிஞ்சு நாங்கள் மெத்தவங்க இப்படி விளையாடுவாங்கன்னு மெல்ல பழகி உண்மையாக ஒரு வித்தியாசமான பாண்ட் க்ரியேட் பண்ணி விளையாடினாங்க. இப்போ கோல் அடிக்கும் போல கூட இப்போ நான் கூட எங்கட கோல் அண்டு அப்படி பார்க்காம நாங்கள் எல்லாரும் உண்மையாக 11 பேரும் அந்த கோல் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரீத்தி, அதுவும் ப்ரீத்தி 14 வயசு, அது அந்த வித்தியாசம் கூட அவ்வளோத்துக்கு தெரியல. நாங்கள் எல்லாருமே வேறு வயசு, வேறு நாடு, எல்லாரும் ஆனால் ஒரே ஆள் மாதிரி விளையாடினாங்க. அந்த வித்தியாசமே தான், அந்த எனர்ஜி நீங்க சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம், இடம் வித்தியாசம், நாங்கள் வாழ்ந்து வந்த பின்னணி வித்தியாசம், எந்த வித்தியாசமே தெரியாத ஒரு ஆடுகளமாக அன்றைக்கு நோர்வேயில கொனிஃபானுடைய சர்வதேச மேட்ச், எங்களுடைய ஃபுட்பால் மேட்ச், எங்களுடைய மகளிர் அணி விளையாட்டு இருந்தது என்று ரிலாக்ஷிக்கா நீங்க கூறும் பொழுது பெரிய சந்தோஷமா இருக்கிறது. சரி சங்கரி, எப்பொழுதுமே நான் சங்கரி ஒரு நல்ல மேனேஜராக, அந்த டீமுடைய மேனேஜராக அவருடைய வார்த்தைகளை இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்பயுமே சங்கரனுடைய பெருமை இருக்கிறது. அவ ஒரு பிலோசபரா தான் நான் பாக்குறேன், அப்படி தத்துவமா ஏதாவது சொல்லுவாள், பயமா இருக்கு எனக்கு. சரி, ஒரு நல்ல ஒரு அணியை நடத்துறதுக்கு அல்லது குழுவை சரியாக நடத்துறதுக்கு நீண்ட காலம் அது நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் உண்மையா வேணும். அந்த வகையில உங்க 2 பேரையும் நான் பார்க்கிறேன். இவர்கள் வெற்றியாக, சந்தோஷமாக, ஓர்மமாக, ஒரு ஒருமித்த நோக்கோடு ஒரு குறியை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த அணியை நீங்க சரியா வழிநடத்தி இருக்கிறீங்க என்று நான் நம்புறேன்.
அந்த வகையில இந்த நாகூர்படக்கூடாது. ஐயையோ! பிறகு இந்த எங்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப இந்த டீம் ஒன்று விளையாட போய் சர்வதேசத்துக்கு அளவுக்கு நீங்க கொண்டு போயிட்டு வந்திருக்கிறீங்க, அடையாளப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய அடுத்த டார்கெட், அடுத்த நோக்கு என்னவாக இருக்குது? எதை கொண்டு எதை நோக்கி நீங்க நகரணும் என்று நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி நகரணும் என்று யோசிக்கிறீங்க? கட்டாயமா இது வந்து ஒரு ஆரம்பம் தான். அதுவும் ஆரம்பத்திலே வேர்ல்ட் கப் என்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கு ஒரு இடம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க வந்து ஒரு மேட்சோ ஒரு டோர்னமெண்ட்ல அதை திருப்பி திருப்பி தமிழ்ல மணியை நாங்க பிரதிநிதிப்படுத்துறது தான் எங்களுக்கு விருப்பம். ஆனா நீங்க நோக்கம் என்று பார்க்க அது ஃபுட்பாலால நாங்க பாக்குற நோக்கம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமா ஒரு நேஷனல் டீமை நாங்க என்னென்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் அந்த பார்வை. அவையில எவ்வளவு தரத்துக்கு நாங்க திருப்பி ஃபீல்டுக்கு கொண்டு வரோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கும் வெற்றி, தமிழகத்துக்கும் வெற்றி. இதுல இன்னொரு நோக்கமும் இருக்குது. அது கட்டாயம் வந்து இப்ப இவையில எல்லாரும் சொன்ன மாதிரி இவையில எல்லாருக்கும் ஒரு 20-21 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் இவையில எல்லாருமே. அப்போ ஒரு காலகட்டத்துல கைக்குழந்தைகள் தமிழீழத்தை பற்றி அவர் படிக்கிறதுக்கும் எங்களுக்கு இன்னொரு இடத்துல நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து 2009 நடந்தது, அதுக்கு முதல்ல நடந்தது எல்லாம் வந்து ஞாபகங்கள். இவைகளுக்கு வந்து அது ஒரு கதை. அந்த கதையை கேட்டுதான் இன்றைக்கு இந்த அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கணும். அந்த ஞாபகங்களை நாங்க கதையா இவைகளுக்கு சொல்லிக்க அதுல வந்த உணர்வு தான் இவ்வளவு மேட்சஸும் அவை விளையாடினது. உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு கட்டத்துல கை குழந்தைகளா இருந்தது, வித்தியாசம் என்னன்னு தெரியாது. இந்த மேட்சுக்கு வந்து அவர் தமிழீழம் அணிக்கு விளையாட போயினோம் என்று தமிழீழம் என்றா என்ன, எங்களோட மக்கள் என்றா என்ன, எங்களோட போராட்டம் என்ன என்றால் என்ன என்று இவருக்கு விளங்கப்படுத்திக்க அத்தனை 22 பிளேயர்ஸும் எனக்கு சொன்ன ஒரு வசனம், அக்கா நாங்க இதுக்காக வந்திருக்கிறோம், எங்கட மக்களுக்கா எங்கட இனத்துக்காக நாங்க விளையாடிட்டு தான் திருப்பி வீட்டை போவோம் என்று. அதுதான் எங்களோட நோக்கம். எங்களோட நோக்கம் வந்து இந்த பிளேயர்ஸை அவையவையில நாட்டுல பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு தமிழீழமா போய் வெண்டுட்டு வரணும்னு தான் எங்களோட நோக்கம். அந்த நோக்கத்துக்கு முதல் படி எங்களோட பிள்ளைகள் செய்து தந்திருக்கணும். அடுத்த படியும் இதுதான். இப்ப இவையில பார்த்து இன்னும் வேறு பிள்ளைகள் வரணும். இப்ப எங்களோட குறைந்த வயசு பிள்ளை வந்து பிரீத்தி 14 வயசு, கூடின வயது வந்து 30 வயசு. இதுல வந்து வயசு வித்தியாசம் இல்லாம தான் நாங்க சில விஷயங்களை பார்த்தனாங்க. அப்ப அடுத்த தலைமுறைக்கு நீ தெரியும், ஓகே இவேல மாதிரி இப்ப மாதிரி நாங்க வந்து கேப்டனா வரணும், இல்லாட்டிக்கு திலக்ஸக்கா மாதிரி நாங்க MVP ஆகணும்ன்ற ஒரு ஆசையோட தான் அடுத்த நோக்கமே இருக்குது. சோ இந்த காலடி வந்து இது வந்து ஒரு விதை. இந்த விதைய விதைச்சிட்டம் ஒரு குட்டி மரமா வளர்ந்துருக்குது ஒரு பெரிய வெற்றியோட. அந்த மரம் வளரணும் என்றுதான் எங்களோட நோக்கமே. சரி, இவங்களோட இந்த இன்டர்நேஷனல் சர்வதேச அளவில் இந்த டீம் போய் வந்து எல்லா நாடுகள்லயும் ஒரு பரபரப்பு, தமிழீழ அணி போயிருக்கு, தமிழீழ பெண்கள் அணி விளையாடுகிறார்கள் என்ற ஒரு பரபரப்பான செய்தி, பரபரப்பான மக்கள் மத்தியில அந்த சந்தோஷங்கள் பகிர்வுகள் எல்லாம் நிறையவே போய்கிறது. இதற்கு பிறகு இந்த விளையாட்டு அணியில சேர வேண்டும் என்ற வேண்டுகோள் அல்லது சேர வேண்டும் என்ற ஆர்வத்தோட ஆர்வங்கள் அணுகி இருக்கிறாங்களா? ஓ கட்டாயமா. இது வந்து இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எங்களுக்கு ஊர்ல இருந்தே 2-3 வீராங்கனிகள் தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சு வந்திருக்கணும். தாங்க ஊர்ல இருந்து ஈழத்துக்காக விளையாடணும் என்ற ஒரு ஆசையோட. சோ கட்டாயமா இந்த ஒரு கிழமை 2 கிழமை, ஒரு கிழமைன்னு சொல்லக்கூடாது, ஒரு கிழமை பயிற்சி, ஒரு கிழமை போட்டிக்கு பிறகு கணக்க வீராங்கனிகள் வெவ்வேறு நாட்டில இருந்து கேள்விப்படாத பிள்ளைகள் வந்து இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை பார்த்து எங்களோட மேட்சஸை பார்த்துட்டு தாங்களும் வந்து தமிழீழ அணிக்கு விளையாடணும், தமிழீழ அணியோட சேர்ந்து பயணிக்கணும் என்ற ஒரு ஆசையோட கணக்கு இமெயில்ஸ், மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், ஃபேஸ்புக் மெசேஜஸ் என்று வந்திருக்குது. ஸோ அதுல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, உங்களுக்கே தெரியும் மக்கள், எங்களுக்கு சின்ன வயசுல விளையாட்டுண்டா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருவாங்க. அந்த ஒரு காலத்தை தாண்டி நாங்க வந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு இணையதளத்திலையும் டிஜிட்டலாவே ஒரு அணிக்கு, அதான் எங்கட அணிக்கு விளையாட போறோம் என்ற ஒரு விருப்பத்தோட ஆக்கள் வந்து கேட்கிற அளவுக்கு நாங்க இந்த ஒரு கிழமையில ஒரு போட்டிக்குள்ள நாங்க பங்கேற்கிறோம்னா நாங்க அடுத்த கட்டமில்ல அதை தாண்டி ஒரு 10 கட்டம் போயிட்டோம். என்ன குட்டியோ என்ன புலி ஒரு பக்கம் பாயிருந்தா குட்டி 10 அடி பாயிற மாதிரி நாங்க தமிழீழ பெண்கள் அணி வந்து ஒரு அடி பாயணும்னு ஆசைப்பட்ட நாங்க கட்டாயமா ஒரு 100 அடி பாஞ்சிருக்கிறோம். அதுல உங்களோட தமிழை கேட்டு தீபன் மலைச்சு போயிட்டான். ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் அவ செட் பண்ணி கொண்டு தான் வருவா. இல்ல அவருடைய கதைக்கிற விதமும் அந்த சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கும் பொழுது நிச்சயமாக சரியான வழிநடத்தல் நிச்சயமாக இருக்கும். நீங்க சொன்னது மாதிரி இந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் தமிழீழ அணியை அடையாளப்படுத்த வேண்டும், நாங்கள் அதில் அணியில் ஒருவராக வர வேண்டும்
என்ற ஆர்வம் இருக்கு. இதுலயே பெரிய பொறுப்பு எங்களுடைய கோச்சுக்கு தான் இருக்குது. அப்ப நீங்க எப்படி சர்வதேச ரீதியாக வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கு எப்படியான டாக்டிக்க நீங்க நீங்க கையாள போறீங்க தீபன்? கோஸ்ட மட்டும் கனவு கண்டு கொண்டு இருக்கேல அது அடுத்தது புலி பாயணும் அடுத்தது. நீங்க இந்த கேள்வியிலேயே நீங்க நிறைய பேருக்கு சந்தோஷம் கொடுக்குறீங்க. இல்ல இப்ப ஒரு நீங்க சொன்ன இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் ஒன்று தாரேன். அதுக்கு முதல் ஒரு 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 சின்ன லைன்ல ஒன்று சொல்ல விரும்புறேன். என்னண்டா, நாங்க பிரித்தியை பற்றி கதைக்கிறோம். பிரித்தி அவ கேனடால ஒரு ஒரு ஒன்டாரியோ ப்ரொவென்ஷியல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கிறா. அவக்கு 14 வயசு. நாங்க நாங்க பிரித்தி 14 வயசுன்னு சொல்றோம். ஆனா பிரித்தி போன வருஷம் ஒத்தாவா சாம்பியன் அடிச்சவா. அந்த ஒரு 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 பேக்ரவுண்ட் உண்டு அந்த பிள்ளைக்கு இருக்குது. அந்த நாங்க செலக்ட் பண்ணினது எங்களுக்கு ஆக்கள் இல்லை, ஸோ நாங்க இவ எடுக்கிறோம் இல்ல. நாங்க எடுத்தது செலக்ட் பண்ணினது இந்த பிள்ளைய அவாண்ட பேக்ரவுண்டை பார்த்து, அவாண்ட ஸ்கில்ஸை பார்த்து, அவாண்ட வீடியோஸை பார்த்து தான் நாங்க செலக்ட் பண்ணினாங்க. நிறைய பிள்ளைகள் வந்தவியல். ஆனா இன்றைக்கு ஃபைனல்ல ஒரு பாஸ் திலக்ஷிகாவுக்கு கொடுத்த அந்த கோல் ரங்குதண்டா அது பிரித்தி 14 வயசு 2024. ஸோ நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதாவது இந்த டீம் ஒர்க் என்று சொல்றதுல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணினது இப்படித்தான். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கேண்டா. இங்க இருந்தது இப்படி கொண்டுட்டோம், இன்னும் தூரம் போகணும். தூரம் போறதுக்கு எல்லா பிள்ளைகளும் அவையில் உணர்ந்து அவையில் இந்த ஃபுட்பால் என்ற துறையில கூடின லெவல்ல போய் விளையாடணும். அதுக்கு அவை இந்த நாட்டில லீக்ல விளையாடணும். ஜஸ்ட் தமிழ் டூர்னமெண்ட் மட்டும் இல்லை, லீக்ல விளையாடணும். அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேர் அவையில் சந்திப்பினம். எங்களுக்கும் கொஞ்சம் தலையடி தருவினம். நாங்கள் இந்த பிள்ளை எடுக்கிறதா இந்த பிள்ளை எடுக்கிறதாண்டு. இன்னொன்று, இந்த டீமுக்கு ஒரு அவரேஜ் 20 வயசு. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குது. இதாலேயும் விளையாடலாம். அப்படித்தான் அவை விளையாடினவை. ஏன்னா இந்த டூர்னமெண்ட்ல ஒரு நாளில் 2 மேட்ச் விளையாடினவை. சில சேலஞ்சுகளை தாண்டித்தான் போனது. என்ற நார்மல் ஃபுட்பால் அப்படி இல்லை. என்ற சில ரிஸ்குகள் இருந்தது. அவை இந்த கோச்சஸ் எங்களோட குழம்பி இருக்கலாம். எங்களோட பிளேஸ் எப்படி நீங்க 2 மேட்ச் விளையாட விடுவீங்களா அப்படி இப்படி. அதெல்லாம் அவையில் யோசிக்கல. அவையில் யோசிச்சது ஒன்று மட்டும், தமிழத்துக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் வடிவ விளையாடணும். அப்ப அந்த ஒரு பொறுப்பு அவைகளுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அதான் வேற. இப்ப இதை நாங்க எப்படி இன்னும் டெவலப் பண்ண போறோம். எங்களோட சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல நிறைய தகவல் வரும். அதை எல்லாரும் வடிவா தவறாம எல்லாத்தையும் பார்க்க வேணும். நிறைய இன்ஃபர்மேஷன் வரப்போற அடுத்த மேட்சஸ், அடுத்த ட்ரைனிங்ஸ், அந்த அப்படியான இதுகள் இருக்குது. அப்ப அந்த பொறுப்பு எல்லாருக்கும் தான் இருக்குது, எங்களுக்கு மட்டுமண்டி இல்லை. திரும்பி மாறி போல என்னட்டே எரிஞ்சிட்டீங்கன்னு. எல்லாரும் தானே, எனக்கு மட்டும் இல்லை. அனைத்து உண்மைதான். இப்ப தனியாக ஒரு அடையாளப்படுத்த வேணும் என்றது ஒரு ஆர்வத்துடன் நீங்க சொன்னது மாதிரி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுதே மண்ணில இருக்கிற பற்று, என்னுடைய இனத்தினுடைய அடையாளப்படுத்தல நான் ஒரு பங்காளியாக இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம், அதை விட விளையாட்டுல இருக்கிற ஓர்மம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஈழத்தினுடைய அணியினுடைய பெரும் அடையாளத்தினுடைய வெற்றியை காட்டி இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மாதிரிதான் எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். மாலதி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களமா, தமிழுக்கு வாழ்த்துக்கள். அதை விட ஒரு ஓர்வமான பிள்ளையாக, ஒரு லீடர்ஷிப், நல்ல ஒரு தலைமைத்துவத்தோட ஒரு அணிய நகர்த்தி சென்று இப்பொழுது அந்த அணியோட தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்ற அந்த ஓர்மத்தோட நீங்க தொடர்ந்து இயங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். அடுத்த வெற்றியில உங்களை நாங்க தொடர்ச்சியாக எல்லாருமே பார்த்து கொண்டிருப்போம். அந்த ஒரு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமா நீங்க இருக்கிறீங்கன்றத இந்த நேரத்துல உங்களுக்கு மனமாற மெய்வழி எனக்கூட நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதை விட லட்சிகா, அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள்ள இருக்கிற அந்த புயல் ஒரு களத்துல வேகமாக வீச்சு காட்டி இருக்கு, தொடர்ந்து காட்டு இருக்கிற அந்த சுட்டா நாளா இருந்தாலும் கூட
என்று நான் நினைக்கிறேன். நான் கேமரால பார்த்துட்டு சாஃப்டான எங்க மற்ற இது சேர்ந்திருக்கிறாங்களான்னு சொல்லணும். திலக்ஷிகா சாஃப்டா இல்லையா? என்றாலும் உங்களுடைய இந்த திறமை, ஓர்மம், உங்களுடைய நீங்கள் இந்த விரும்பி இறங்கி இருக்கிற களத்துல நீங்க பல வெற்றிகளை காணணும். தனியாக தமிழ் அணி மாத்திரமண்டில தீபன் சொன்னது மாதிரி உங்களுடைய நீங்க விளையாடுகின்ற அணி சர்வதேசமெங்கிலுமே எங்களுடைய பிள்ளைகள் பெயர் பெற்ற வேண்டும் என்றது என்னுடைய வாழ்த்துக்கள். பிரீத்தி குட்டியம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய தீவன் அங்குலன்னு சொல்றீங்களா அண்ணான்னு சொல்றீங்களா? அங்குள் அங்குலன்னு சொல்லிடுவோமே நான் Uncle அன்னைக்கு கூப்பிட்டா பேசுவார். பேசுவாரா? அப்பாடி. சரி, அப்ப அங்குலண்டே சொல்லுவோம். மாமா தீவன் மாமாவுக்கு அவங்கள பற்றி ஒரு பெருமை. கனடாவிலேயே ஒரு நல்ல ஒரு டீம்ல இருந்து விளையாடி எங்களுடைய அணிக்கு நீங்க சேர்த்து உங்களை பெருமிதத்தோட உங்களுடைய அணியா சேர்த்திருக்கிறாங்க, டீம்ல சேர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வளர்ந்து வார ஒரு நட்சத்திரமாக பிரீத்தியினுடைய விளையாட்டும் களம் காணும் பிரீத்தியும் அடையாளம் காணப்படும். இவை மாத்திரமில்லை, இதுல பங்கு பெற்றின அத்தனை பிள்ளைகளுடைய விளையாட்டுமே தமிழ் அணிகளோட பங்கு பெற்றின. இதுல இன்றைக்கு பங்கு பெற்ற இன்றைக்கு வராத பிள்ளைகளுக்கும் கூட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஏதாவது மக்களிடம் நீங்கள் விளையாடி தொடர்ச்சியாக ஒரு பெரும் பொறுப்போடு போறீங்கள். சங்கரி, எங்களுடைய இறுதியில தொடர்ச்சியான வேண்டுகோள் என்னவாக இருக்கு? கட்டாயமா இவையில எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த வேண்டுகோள் இப்ப தீவிரம் நான் சொன்ன மாதிரி உங்களோட பிள்ளைகளை வந்து அவையில ஒரு விருப்பம் இருந்தா, அது வந்து பொம்பளை பிள்ளைகள் மட்டுமில்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விளையாட்டுலயும் அந்த விருப்பம் இருந்தாலும் உங்களோட ஊர்ல உங்களோட வீட்டுக்கிட்ட எப்பவுமே ஒரு களம் இருக்கும். அந்த களத்துக்குள்ள கொண்டு போய் அவையில இறக்குங்க. ஏன்னா நாளைக்கு அதே பிள்ளைதான் தமிழீழ மணிக்கும் விளையாடலாம். தமிழீழ மணியை தாண்டி நீங்க இருக்கிற நாட்டுக்கும் அந்த நேஷனல் டீமுக்கும் விளையாடுற ஒரு வாய்ப்பு அவைகளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆரம்பம் உங்களோட வீட்டுல இருந்தான் தொடங்கும். ஸோ எல்லா அப்பா அம்மாட்ட சகோதரத்திட்ட நான் கேட்கிறேன். சகோதரம்னு நான் சொல்றதுக்கு ரீசன் எனக்கு பின்னணியா நின்றது கட்டாயம் என்ற சகோதரங்கள் தான். அந்த பக்கத்துல வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்க ஊக்குவிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு எங்கிட்ட வருவீனா. ஏன்னா அந்த ஆரம்பம் தாய் தகப்பன்ட்டு தான் இருக்குது. அது முக்கியமா மாதா பிதா குரு தேவன் என்ற மாதிரி மாதா பிதாக்கு அடுத்ததா குருன்ற பக்கத்தால வந்து எங்களோட கோச்சஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதா பிதாட்டு நாங்க கேட்கறது இதைத்தான். உங்களோட பிள்ளையில அவன் விருப்பமான ஒரு துறைக்குள்ள முக்கியமா விளையாட்டு துறைக்குள்ள அவையில இறக்குங்க. அவையில இறக்குறதால ஒரு வளர்ச்சி கூடின ஒரு வளர்ச்சி அவைகளுக்கு விளையாட்டுக்களாலையும் கிடைக்கும், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது கிடைக்கும். மிக்க நன்றி அம்மா. தீபன், உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் மாத்திரமல்ல, இந்த அணியை கொண்டு போறதுக்கு பயிற்றுவித்து பல களங்களை காண்பதற்கான விளையாட்டு துறைகளை போட்டிகளை இவர்கள் நேரடியாக களம் காண்பதற்கான வழிகளை அமைக்கிறதுக்கு மக்களோடு சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்துல கூறிக்கணும். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. 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 நன்றி நேர்களே. இன்று எங்களுடைய தமிழீழ அணியினுடைய சிறப்பு செழுமை மிக்க எங்களுடைய வீராங்கனைகள், அதனுடைய முகாமையாளர், அதோட சேர்ந்தவருடைய பயிற்றுவிப்பாளர் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் கடந்து வந்த அந்த சர்வதேச போட்டியினுடைய பெருமிதத்தோடும் அதே வேளையில் தாங்கள் ஈழத்து அணிக்கு ஈழ மக்களுக்கான அடையாளப்படுத்தலில் தங்களுடைய பணியை அடுத்து நகர்த்தவிருப்பதான அவர்களுடைய மன ஓர்மத்தோடும் அவர்களுடைய பயணம் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். விளையாட்டுத்துறை மிக முக்கியமான ஒரு துறையாக சர்வதேசம் எங்குமே பார்க்கப்படுகின்ற ஒரு துறையாக இருக்கிறது. ஆகவே தமிழீழம் அல்லது எங்களுடைய ஈழத்தமிழினம் என்று பார்க்கும் பொழுது எங்களுக்கான விளையாட்டுத்துறைக்கான அத்திவாரத்தை நாங்கள் ஆழமாக போட வேண்டும். அதே வேளத்தில் அந்த விளையாட்டுத்துறையை கொண்டு செல்பவர்களுக்கான ஆதரவை இறுக்கமாக அவர்களுடைய கைகளை இறுக பற்றி அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றதை இன்றைய நிகழ்ச்சி எங்களுக்கு மாற்றி இருக்கிறேன் நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுங்கள். தொடர்ச்சியாக தீபன் சொன்னது போல தொடர்ச்சியாக இன்னும் செய்திகள் வர இருக்கும். அந்த செய்திகளை, சந்தோஷமான செய்திகளை தமிழீழ மகளிர் அணி உங்களுக்கு தரும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.